கடைசியில எல்லாம் பேசிட்டு அது என்னப்பா பாட்டாளி கட்சியா, அது ஜாதிப்பா. பாட்டாளி கட்சி ஜாதி கட்சியா இருந்தா எதுக்கு நாங்க 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை தொடங்குறோம்? எதுக்கு உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் இந்தியாவுக்கு கொடுத்தோம்? எதுக்கு பொது இடத்துல புகைப்பிடிக்க கூடாது சட்டத்தை கொண்டு வந்தோம்? எதுக்கு இந்தியாவில் குட்காவை தடை பண்ணோம்? எதுக்கு தமிழ்நாட்டில் 1 மீட்டர் கூட மீட்டர் கேஜா இல்லாம அத்தனையும் பிராட் கேஜாக மாத்தணும்? எவ்வளவு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். எல்லாத்துக்கும் சார்ந்த கட்சி சமூக நீதி. சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு. சமூக நீதி எங்களுடைய உயிர் மூச்சு. மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு எல்லா சமுதாயத்திற்கான தலைவர். எல்லா சமுதாயத்திற்கான தலைவர். 6 இடஒதுக்கீடுகள் ஐயா அவர்கள் கொண்டு வந்தார். இந்தியாவில் ஏதாவது ஒரு தலைவர் சொல்ல முடியுமா? ஒரு தலைவர். இன்னைக்கு இருக்கின்ற ஒரு தலைவர் இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஒரு யாரும் கிடையாது. அப்படி பேசுறதுக்கே ஒண்ணு கிடையாது. இந்தியாவில் ஏதாவது ஒரு தலைவர் நான் ஒரு இடஒதுக்கீடு நான் கொண்டு வந்தேன், போராடி பெற்றேன் என்று யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் எங்க ஐயா இந்தியாவில் 6 இடஒதுக்கீடுகளை 2 இந்தியாவில் அளவில் 4 தமிழ்நாட்டு அளவில். நினைச்சு பாருங்க. இதுதான் உண்மையான சமூக நீதி. ஏதோ பாட்டாளி கட்சிக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் வண்டிகளுக்கும் பிரச்சனை, இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் பிரச்சனை. இதெல்லாம் வேண்டுமென்று இந்த திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக சண்டையை மூட்டி விட்டுவிடுவாங்க. சண்டையை மூட்டி 2 சமுதாயம் அடிச்சுக்கணும், அடிச்சு வழக்கு போடணும். இவங்க மேல வழக்கு, அவங்க மேல வழக்கு, 2 ஒண்ணு சேரக்கூடாது. அடிச்சுக்கிட்டு அப்புறம் என்ன? அதுல குளிர்காயத்து யாரு? திமுக. குளிர்காய திமுக. தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி 36 ஆண்டுகள் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி. எத்தனையோ கட்சி தொடங்கினார்கள். மற்ற கட்சிகள் எல்லாம் பேரளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான உணர்வுபூர்வமாக இன்று பாட்டாளி கட்சி இங்கே நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நம்மை வழிநடத்தி வருகிறார்கள். சொல்ல போனால் இன்று தமிழ்நாட்டிலே இந்த திராவிட கட்சிகள் செய்யாததை கூட நாம் செய்திருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே இதற்கு முன்பு ஆண்ட காங்கிரஸ் கட்சி செய்யாததை கூட நாம் செய்திருக்கின்றோம். உண்மையிலே இன்று தமிழ்நாட்டில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சியால் தமிழ்நாட்டிலே மது விலக்கு கொள்கையை கொண்டு வந்தது. அதாவது இன்னைக்கு தமிழக அரசு மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்று தமிழக அரசு நீர் மேலாண்மை கொள்கையை கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு தமிழக அரசு காலநிலை மாற்றம் கொள்கையை கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழக அரசு தனியாக வேளாண் துறைக்கு பட்ஜெட்டை கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த தமிழ்நாட்டிலே காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்று தமிழ்நாட்டிலே சுகாதார கொள்கையை கொண்டு வந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. நினைத்து பாருங்கள். ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே ஒரு கட்சி தன் போராட்டத்தின் மூலமாக, ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக, அழுத்தங்கள் மூலமாக இவ்வளவு கொள்கைகளை தமிழக அரசை கொண்டு வர நிர்பந்தம் செய்திருக்கிறது.